ஏண்டி நான் யாரு? நான் எவ்வளவு பெரிய லட்சியத்துல இருக்கேன். இந்த குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தர் மூஞ்சிலையும் சாணி அடிக்க நினைச்சிட்டு இருக்கேன். நீ என் முகத்துல தக்காளி சட்னி அடிக்கிறியா? நீ செத்தடி. ஒன்னா வைக்கிற உனக்கு ஆப்பு. முதல்ல சீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹலோ கோனேஸ்லாம் ஒண்ணு வேணாம். சாமானியாவோட அப்பா தான் கூப்பிடுங்க. சாமான் சார். சாமான் இல்லையா, சாமான்யா. நம்மளுக்கு சாமான் எதுவும் வேணாம் சார். உங்களுக்கு எதுவும் வேணும்னா சொல்லுங்க, சேட்டு தரான். நீ முதல்ல போன வையா. ஐயோ சேட்டு பாதி விலைக்கு தரான் சார். யோ நீ ஓசில கொடுத்த கூட வேணாம், முதல்ல போனை கட் பண்ணு. ஐயோ முதல் காலே இப்படி போச்சா? சரி ஒண்ணு போடுவோம். ஹலோ, மே நோ ஹூ இஸ் திஸ்? முதல்ல ஹிந்தி, இப்ப இங்கிலீஷா? ஐயோ பேசாம போனை கட் பண்ணிடுவோமா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நாராயணா, என்னடா இது? ஈசு வாசு தட்டு இவ்வளவுதான் இங்கிலீஷ். சமாளி. ஹலோ, வி ஸ்பீக் ஃப்ரம் சூரிய வம்சம் ஃபேமிலி. ஓ நீங்க தானா? சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலி நேத்து நைட்டு தான் ஃபிளாட் வாங்குறத பத்தி பேசிட்டு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபோன் கட் ஆயிடுச்சு. பை தி வே, சிஸ்டர் எப்படி இருக்காங்க? சிஸ்டரா? உங்க வைஃப்? அவங்க நல்லா இருக்காங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. அந்த விஷயம்லாம் முடிஞ்சு போச்சு. வேற ஏதாவது புதுசா விஷயம் தான் நான் அப்புறம் சொல்றேன். சீக்கிரமா நம்ம மேட்டரை பேசிட்டு போனை கட் பண்ணா போனும் கட் ஆகாது, காசும் கட் ஆகாது. ஏன்னா இது ப்ரீபெய்டு. இதுக்கு முன்னாடி இவன் ஜோக்கே கேட்டதுல போல இருக்கு. இதுக்கே இப்படி சிரிக்கிறானே. ஹலோ, யா சொல்லுங்க. இந்த சாமான்யாவை பத்தி. ஓ ஐ அம் ரியலி சாரி. ஆக்சுவலி சாமால் இப்போதைக்கு உங்க வீட்டுக்கு வர முடியாது. சம் ப்ராப்ளம் இன் ஸ்டடீஸ். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம் ப்ளீஸ். நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்கல. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் போனை கட் பண்ணிட்டுமா? ஆல் ரைட், ஷூர், பை. நாம கேடின்னா நம்மளை விட பெரிய தெல்லாலங்கடையா இருக்காளே. வந்திருக்கிறவ நீங்க நினைக்கிற பொண்ணு இல்லைன்னு மொத்த குடும்பத்துக்கிட்டையும் சொல்லிடலாமா? சொன்னா என்ன நடக்கும்? ஒரிஜினல்னு வந்திருக்கிற டூப்ளிகேட்டை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க. அவ்வளவுதான். நம்ம நகைப்பெட்டியில் போயிடும். அதனால நமக்கு என்ன லாபம்? அதால இந்த குடும்பத்துக்கு நல்லது நடிச்சு நமக்கு என்ன ஆக போகுது? நமக்கு கெட்ட பேர் தான் மிச்சம். சொத்துல இருந்து 10 பைசா கூட எடுக்க மாட்டானுங்க பிச்சைக்கார பசங்க. நம்மளால இந்த குடும்பம் அழியுதோ இல்லையோ, தப்பி தவறி கூட ஒருத்தனும் சிரிச்சிடக்கூடாது. முன்ன பின்ன தெரியாத ஒரு வீட்டுல எல்லாரையும் ஏமாத்தி சமாளிச்சு ஒருத்தி உள்ள வந்திருக்கான்னா நிச்சயமா அவளால மட்டும் முடியக்கூடிய காரியம் இல்ல. இந்த வீட்டிலேருந்து ஏதோ ஒரு கருப்பாடு அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். என்னங்க? என்னம்மா? இன்னைக்கு சாமும் சூர்யாவும் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்களே, பார்க்க எப்படி இருந்துச்சுல? எப்படி இருந்துச்சு? ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருந்துச்சு.
நல்லதா இருந்துச்சு. அதுக்கு என்ன? எனக்கு ஒரு யோசனைங்க. தப்பாச்சே. எது? இல்ல, நீ எதை யோசிச்சாலும் அது வில்லங்கமா தானே இருக்கும். அதை தான் சொன்னேன். சரி சரி, என்னன்னு சொல்லு. சாம என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்ட்ரோஸ் பண்ணி வைக்க போறேன். ஏம்மா, அறிமுகப்படுத்த வேற ஆளே இல்லையா உனக்கு? அந்த சர்க்கஸ் கும்பல் தான் கிடைச்சதா? சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. அவங்களுக்கு எதுக்காகமா இந்த பொண்ணை அறிமுகப்படுத்தணும்? ஒவ்வொருத்தி ஒவ்வொரு மீடியா மாதிரி மொத்தம் வேலூர் மாவட்டத்துக்கும் எல்லா நியூஸையும் பரப்பிடுவாளுங்க. அதுதான் அதுதான் எனக்கும் வேணும். அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சா, ஐயோ ஊர் பூரா தெரிஞ்சு போச்சேன்னு பயந்து உங்க அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்கல்ல. நீ எல்லாம் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இருக்க வேண்டியது. எவ்வளவு கிரிமினலா யோசிக்கிற? முறைக்காதம்மா, உன்னை பாராட்டி தான் பேசுறேன். அவங்க ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு தனியா இன்ட்ரோஸ் பண்றதை விட மொத்தமா ஒரு பார்ட்டி வச்சு சொல்லிட போறேன். சரி, நாளைக்கு வேணா அந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு போயேன். வெளியிலயா? ஆஹா, பார்ட்டிய நம்ம வீட்ல தான் அரேஞ்ச் பண்ண போறேன். ஃபுல்லா நார்த் இந்தியன் டிஷ் தான் பண்ணணும். நான்வெஜ் கூட பெருசா தேவையில்ல. வெஜ்ஜ வச்சு கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நடக்காத விஷயம். ஏன் 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 நடக்காது? வெளியில பார்ட்டிக்கு போனாலே அம்மாக்கு பயங்கரமா கோபம் வரும். இதுல நம்ம வீட்ல பார்ட்டினா அம்மா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. பிரச்சனை தான் வரும். சும்மா பயந்து சாகாதீங்க. நான் போய் சாரதாவை பார்த்து பார்ட்டிக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு வரேன். அப்பதான் எல்லாத்தையும் ரெடி பண்ண முடியும். ஜெயந்தி, என்ன? இத பார், வேண்டான்னு சொல்ல வேண்டியது ஏன் தர்மம், வேணும்னு செய்யறது உன் கர்மம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மிஸ்டர் பிளாக் காஃபி எல்லாம் இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு, தெரியுமா? சாம், ப்ராப்ளம் என்ன? அதை ஃபேஸ் பண்ணு. ஏன் பிளாக் காஃபியை டிஸ்டர்ப் பண்ற? ஸ்ரீனிவாசன், மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், இதுதான் ப்ராப்ளம். இந்த ஆளு தான் ப்ராப்ளம். அப்போ ப்ராப்ளம் எதுவோ அதை ஃபேஸ் பண்ணு. இந்த நிமிஷத்துல இருந்து 3 ஸ்டெப்ஸ் நீ எடுத்தே ஆகணும். ஸ்டெப் 1, ஸ்ரீனிவாசனோட போன் நம்பர் எடுக்கணும். ஸ்டெப் 2, ஐயோ அதுக்கு முதல்ல ஸ்டெப் 1 கிளியர் ஆகணுமே. ஸ்ரீனிவாசனோட போன் நம்பர் எடுக்கணுமே. சூர்யா மாமாவோட போன் தேவையே. வாட்எவர். ஸ்டெப் 2 என்னன்னா, ஸ்ரீனிவாசன் கிட்ட பேசணும். பேசியே ஆகணும். ஸ்டெப் 3, ஸ்ரீனிவாசனை நேர்ல மீட் பண்ணி சர் ப்ளீஸ் எங்க பத்மாவதியை மேரேஜ் பண்ணுங்கன்னு கன்வின்ஸ் பண்ணணும். திரும்பவும் ஸ்டெப் 1 மட்டும் தான் ஞாபகம் வருது. சூர்யா மாமாவோட போன் எடுக்க முடியலையே. சூர்யா மாமா எப்ப பார்த்தாலும் போனை காதுல வச்சுக்கிட்டே தான் இருக்காரு. இந்த பழைய கதைலாம் சொல்லுவாங்களே, ராஜாவோட உயிர் ஏதோ ஒரு கிளியில இருக்கும்னு, அந்த மாதிரி சூர்யா மாமாவோட லைஃப் ஃபுல்லா அந்த போன்ல தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் சூர்யா மாமாவோட போன் எடுக்கணும். அதுல இருந்து ஸ்ரீனிவாசன் நம்பரை எடுக்கணும். சாம், நீ முடிச்சிட்ட. எஸ், ஆல்மோஸ்ட் யூ ஃபினிஷ்ட். இனிமே எல்லாம் பாசிட்டிவ் தான். டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றதுக்குள்ள எவ்வளவு வேலை. சாரதா, சாரதா, கற்பூர நாயகி கனகவல்லி தாயி மகமாயி கருமாரியம்மா. சாரதா, சாரதா. அடடே, 2 மருமகளும் ஒரே நேரத்துல கூப்பிடுறீங்களே. 2 பேரும் ஒரே விஷயத்த சொல்ல போறீங்களா இல்ல தனித்தனி விஷயத்த சொல்ல போறீங்களா? எப்படி சொன்னா நீ கேப்ப? நீங்க எப்படி சொன்னாலும் நான் கேப்பேம்மா. சின்ன மருமக ராஜ பரம்பரையில இருந்து வந்த இளவரசியாச்சே. அப்ப நான் என்ன அன்னாட காட்சி வீட்ல இருந்து வந்தனா? சேச்சே,
மூத்த மருமக ராணி மாதிரி இல்ல. இத பாரு, இந்த ராணி இளவரசி எல்லாம் இங்க வேண்டாம். நீ என்ன பண்ற? இந்த டேபிள், சோபா, குஷன் எல்லாத்தையும் மாத்திடுற. நல்லா ரிச்சா பார்ட்டி ஹால் மாதிரி மாத்திடணும். வர என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த பார்த்து அசந்துடணும். எல்லாம் புதுசா எடுக்க நான் எங்கம்மா போவேன்? நீ எங்கேயும் போவேணாம். எல்லாம் அந்த ரூம்ல வச்சிருக்கேன். அதை எடுத்து அழகா மாத்தினா போதும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கெட் டுகெதர் பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்கேன். ஏதாவது சமைக்கணுமாமா? ஐயோ, நீ எதையும் சமைச்சிடாத. நான் ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணிருக்கேன். ஆனா பக்கத்துல நின்னு பக்குவமா பரிமாறு. பெரிய மருமக கூட வீட்ல ஏதோ பூஜை பஜனை எல்லாம் வச்சிருக்காங்கம்மா. ஏதோ பூஜை பஜனை எல்லாம் இல்ல. என் மக பத்மாவதிக்கு மத்தவங்க வயிறு எரியற அளவுக்கு பிரம்மாண்டமா கல்யாணம் நடக்கணும்னு சிறப்பு பூஜையும் ஸ்பெஷல் பஜனையும் வச்சிருக்கேன். சரிம்மா, அதத்தான் நானும் கேக்குறேன். 2 பேரும் ஒரே வீட்ல ஒரு பக்கம் பார்ட்டியும் ஒரு பக்கம் பூஜையும் வச்சா நல்லா இருக்குமாமா? இத பார், ஒரே வீட்ல இருந்தாலும் ஆளு வேற தானே. அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செய்யறதுக்கு உரிமை இருக்கு. இத பாரு சாரதா, யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும். இதுல பூஜைக்கு வரவங்களுக்கு எப்பப்ப என்னென்ன தரணும்ன்ற லிஸ்ட் வச்சிருக்கேன். புடிங்க, இந்தாங்க. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம். இத பார், பார்ட்டிக்கு வர ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னெல்லாம் தேவைன்னு எழுதிருக்கேன். இதையும் ரெடி பண்ணி வை. போடி. ஒரு பக்கம் பார்ட்டி ஒரு பக்கம் பூஜை. வீடு 2 ஆகுதோ இல்லையோ, இன்னைக்கு நான் 100 துண்டு ஆயிட்டேன். என்னங்க என்னங்க? ராஜ, ஒரு 10 நிமிஷம் இரு, நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். அவ்ளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? சொல்லு, கேக்குது. ஏதோ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காளாம். யாரு? இந்த வீட்லயே எனக்கு இருக்கிற ஒரே எதிரி யாரு? அவதான் உங்க தம்பி பொண்டாட்டி. ஏதோ ஒரு பெரிய லிஸ்ட சாரதாம்மா கிட்ட கொடுத்திருக்கா அவ. ஏன் பதில் சொல்ல மாட்டீங்களோ? ராஜ, முகத்துக்கு சோப்பு போட்டிருக்கேன், பேச முடியல. கூட சொல்ல முடியாதா? சாரதா கிட்ட லிஸ்ட் கொண்டு வந்து தர வரைக்கும் பளபளன்னு இருந்த அவ முகம், நான் பூஜை வைக்கிறேன்னு சொன்னதும் ஈயம் பூசாத பித்தளை குடம் மாதிரி கருக்குன்னு கருத்து போச்சு. நல்ல உதாரணம், மேல சொல்லு. நம்ம வீட்டு கௌரவம் பெருமை எல்லாத்தையும் யோசிக்காம பார்ட்டி வச்சிருக்காளாம். பார்ட்டி. அத்தைக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நம்ம பண்ற பூஜைக்கு மட்டும்தான் அத்தை சரின்னு சொல்வாங்க. அவளுக்கெல்லாம் அனுமதி தரவே மாட்டாங்க. வெளியில வந்தே பாராட்டலாமே, என்ன இப்ப அவசரம்? தேங்க்யூ. கைய விடு. முத போய் துண்டு எடுத்துட்டு வா, போ. ஏன் குளிக்க போகும்போது துண்டு எடுத்துட்டு போகணும்ன்ற அறிவு உங்களுக்கு இல்லையா? என்ன ராஜி பண்ணுது? உன்னை தாலி கட்டின அன்னைக்கு அறிவு மண்டையில இருந்து கலந்து கீழே உணர்ந்துடுச்சு. இப்ப எந்த குப்பை மேட்ல இருக்கோ தெரியலையே. இந்த கிண்டலுக்கு மட்டும் மூளைக்குள்ள இருந்து அறிவு முளைச்சு வந்ததோ? துண்டு கொண்டு வந்து தரேன், இப்ப மண்டையை தொடைக்கும் போது முளைச்ச அறிவியும் சேர்த்து தொடைங்க. எப்ப பார்த்தாலும் துண்டு எடுத்துட்டு போறது இல்ல, சோப்பு எடுத்துட்டு போறது இல்ல, எல்லாத்தையும் நானே தரணும். சொல்லலீலா? ஏய் சாரிடி, என்னால ஆன்லைன் கிளாஸ் வர முடியல. முடிஞ்ச நோட்ஸ் அட்டாச் பண்ணிடுறியா? என்ன விளையாடுறியா? முடியவே முடியாது. ஆன்லைன் டெஸ்ட்டை விட முக்கியம் எங்க வீட்ல நடக்க போற பார்ட்டி. ஏற்கனவே 4 அரியர் வச்சிருக்க, பாத்துக்கோ. அரியர்ஸ் எப்ப வேணா எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். பார்ட்டியை மிஸ் பண்ணா மறுபடியும் அட்டெண்ட் பண்ண முடியுமா? நீ போனை வை. ஏய் அனிதா, என்ன பண்ணிட்டு இருக்க? லேப் டெஸ்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்டி. என்னது? லேப் டெஸ்ட்க்கு ப்ரிப்பேர் பண்றியா? நேத்தே நான் கால் பண்ணல, அப்பவே நீ டெஸ்ட் இருக்குன்னு ஏன் சொல்லல? ஹே, உனக்கு ஞாபகம் இல்லையா? நான் வரலடி. இன்னைக்கு எங்க வீட்ல இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட்டி ஒன்னு இருக்கு. ஏன் டெஸ்ட்டுக்கு வரலன்னு கேட்டா உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் சர்டிபிகேட் காட்டினா போச்சு. இல்லனா ஃபைனை கட்டிக்கலாம். அதெல்லாம் பாத்துக்கலாம், விடு. ஏமா ஆன்லைன்ல டெஸ்ட் இருக்குல்ல, அப்புறம் என்ன பார்ட்டி? அப்பா, அவங்க தினம் ஒரு டெஸ்ட் வச்சுட்டே தான் இருப்பாங்க. ஒரு நாள் அட்டென்ட் பண்ணனா ஒன்னும் குறைஞ்சு போயிடாது. இன்னைக்கு நம்ம வீட்ல பார்ட்டி அட்டென்ட் பண்ணணும். பார்ட்டி முக்கியமா படிப்பு முக்கியமா? உங்க அம்மா அவ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பார்ட்டி கொடுக்கறா, அதுல உனக்கு என்ன வேலை? போய் டெஸ்ட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆன்லைன்ல டெஸ்ட் எழுத ஆரம்பி. போச்சு எல்லாம் போச்சு.
பார்ட்டி பண்ற மூடு மொத்தமா அவுட் ஆயிடுச்சு. பார்ட்டியும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. பெரிய பூஜை வைக்கிறாளா பூஜை? ஏன் பூஜை இன்னொரு நாள் வச்சுக்க முடியாதா? ச்சே. என்ன ஜெயந்தி, என்ன புலம்பிக்கிட்டு இருக்க? இவள பார்ட்டிக்கு வராத படின்னு சொன்ன மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டா. உனக்கு என்ன, நீ வேணா பார்ட்டி வேலை பார்க்கலாமே. இனி எங்க இருந்த பார்ட்டி வேலையை பாக்குறது? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க அண்ணி பஜனை வச்சிருக்கலாம், பஜனை. நம்ம எல்லாரும் போய் பஜனையில உட்கார்ந்து உங்க அண்ணி பாட பாட கோரஸ் பாடணும். பாடலாமா? ஓ, உங்களுக்கு சிரிக்க கூட தெரியுமா? வாவ், குட். அப்போ நீ எங்க அக்காவுக்கு நல்லதுதான் நினைக்கிற? பத்மாக்கு மட்டும் இல்ல, நம்ம ஃபேமிலில இருக்கிற எல்லாருக்கும் நான் நல்லதுதான் நினைப்பேன். இது யாரு? நான் தானே? ஆமா, இதென்ன தலையில கொம்பு? நான் என்ன ராட்சசன்? நாட் பேட், நல்லா தான் வரைஞ்சிருக்கேன். இப்போ உனக்கு என்ன, என் போன் தானே வேணும்? கேட்டா தரமாட்டேனா? என் மனைவியா வரப்போறவளுக்காக என் உயிரியே கொடுப்பேன். போனை தரமாட்டேனா? இந்தா. தேங்க்ஸ்.